மக்களே 140வது எபிசோடு வரலாம். பார்த்தா எபிசோட்களை பத்தி ஒரு கிரிமினல் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். நெல்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கத்திக்கிட்டே வராங்க. பத்தி யாருன்னு தெரியல. பார்த்தா சிக்கடை டீம் தான் மாசம் வந்து நின்றுட்டு இருக்காங்க. உன்னை சிக்கடை சொல்றான், டே நீங்க தான் வருவேன் எனக்கு தெரியும் சொல்லிருக்காங்க. சிக்கடாய் சோச்சோ இணைஞ்சு சொல்றாங்க, டே சிக்கடை கணிக்கிறதுல நீ தாண்டா ஆளு, அவன் எப்படி இங்க வரும் சொல்லி உனக்கு முதலே தெரிஞ்சு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே கிரிமினல் பார்க்க எப்படிறாங்க தவிக்கணும் சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா பின்னாடி ஒரு பொண்ணு நடந்துட்டு இருக்கா. அவளை லாக் பண்ணி தூக்குறான். டே நீங்க மட்டும் போலனா இவளை கொன்றுன்னு சொல்லி மிரட்டுறான். அவன் பார்த்தா அவனுக்கு இவங்க சினோபினே தெரியாது. அவன் அப்படியே அந்த பொண்ணை தரதான் எழுது கழுத்து இருக்க மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்கான். இவளை கொன்றுன்னு சொல்றான். பார்த்தா சிக்கடை டென்ஷன் ஆயிட்டான். சடனா சரி ஷேடோ பேரலைஸ் ஜுட்ஸோ யூஸ் பண்ணி லாக் பண்றான்னு சொல்லிட்டு ஷேடோ பேரலைஸ் ஜுட்ஸோ போட போறான். பார்த்தா நிலாவே மறைஞ்சிருச்சு. டே இது சரிப்பட்டவடா ஈனோஜின், நீ மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸோ யூஸ் பண்ணி லாக் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். ஒன்னு ஈனோஜின் முழிக்க நம்மளால அதை போட முடியுமா, நம்ம போட்டு யாருக்கும் பிரச்சனை ஆயிருமோ சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். சடனா பார்த்தா யோசிச்சுக்கிட்டே இருக்கான், என்னடா பண்ணலாம்னு சொல்லிட்டு திரும்பி நிலாவோட வெளிச்சம் வந்துருச்சு. அதை யூஸ் பண்ணி சிக்கடை லாக் பண்ணி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். பார்த்தா சோச்சோ பாஞ்சு வந்து கிரிமினல் அடிச்சு நொறுக்குதா. அந்த பொண்ணு ஒரு வழியா காப்பாத்திட்டாங்க, எல்லாம் சரியாயிரும் சொல்லிட்டு இருக்கா. சோச்சோ கேஸ் க்ளோஸ்னு சொல்றான். சிக்கடை ஈனோஜின் அதை பார்த்து முழிக்க, என்னடா நம்மளால எதுவுமே பண்ண முடியும்னு சொல்லி ஒரு மாதிரி வருத்தமாகறான். அவன் அடுத்த நாளா காட்டுறாங்க. பார்த்தா சோச்சோ டீம் பண்ணதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னு பார்த்தா சொல்றான், உங்க டீம் உண்மையிலே வேற லெவல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது நாங்கெல்லாம் ஒண்ணுல சிக்கடை ப்ரெடிக்ஷன் தான், அவன் வேற லெவலா ப்ரெடிக்ட் பண்றான்னு சொல்லிட்டு இருக்கா. சோச்சோ இப்ப கூட தெரிஞ்சுச்சு சாட்டா சொல்லிட்டு இருக்கா. உண்மையை சொல்ல போனா சிக்கடை மட்டும் எங்க டீம்ல இல்லனா எங்க டீம் எப்படி இருக்கே ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்கா. சோச்சோ எல்லாருமே சிக்கடை சிக்கடை தான் சொல்றாங்க, வேற எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்க டே அவன் நல்ல ஆளா மெச்சூர் ஆகி வளர்ந்து வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. சோச்சோ ஆமா நீ சொன்னது கரெக்ட்னு சொல்லிட்டு இருக்கா. ஈனோஜின்னு கூப்பிட்டு இருக்கா. சோச்சோ நான் சொல்லி கேட்காம நீ மட்டும் இதை சாப்பிட நான் எடுத்து சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. சரின்னு சொல்றான். உன்னை எடுத்து இந்த பிரெஞ்சு ஃப்ரைஸ் சாப்பிடலான்னு போறா. பார்த்தா ஆல்ரெடி வந்து சூடே இல்லாம ஆறி போயிருச்சு. என்னடா இவ்வளவு ஆறி போயிருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. உடனே சொல்றான், நான் பர்கரை சாப்பிட்டுக்கிறதுல அதனால தான் இதை சாப்பிட மறந்துட்டு சொல்றான். அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா நல்லா குண்டாயிரும் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அவன் டே குண்டாலாம் ஆக மாட்டான்டா, நல்லா சப்பியா அழகா கியூட்டா இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. யாரு சொன்னான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்து பார்த்துட்டு பர்டோ சாடோ முழிக்காங்க. அதுக்கப்புறம் அடிச்சு என்ன கட்டுறாங்க. ஈனோஜின் சோச்சோ தனியா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. உனக்கு சோச்சோ கேக்கா, டே ஈனோஜின் உனக்கு எதுவும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு சோச்சோ கேக்கா. ஏன் இப்படி கேட்கறன்னு சொல்லிட்டு ஈனோஜின் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா நீ உன்னோட பிரெஞ்சு ஃப்ரைஸ் எதுவுமே சாப்பிடல அதனால தான் கேட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. சோச்சோ என்ன பர்கர் சாப்பிட்டேன் அதனால தான் சாப்பிட முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் அது மாதிரி இன்னைக்கு வந்து நீ சப்ஸ்ன்னு சொல்லுவேன், அந்த வார்த்தையை நீ யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கா. சோச்சோ ஆமா நான் அதே மறந்துட்டேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஈனோஜின் டே உனக்கு ஏதோ நடந்திருக்கு, அதை ஒழுங்கு மாதிரியே சொல்லின்னு சொல்லிட்டு இருக்காவா. ஒன்னும் இல்லன்னு சொல்றான். பார்த்தா உட்காந்து அவள்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சான். சடனா உடனே வந்து சோச்சோ கேட்டுக்கிட்டு இருக்கா. சிக்கடை தான் பிரச்சனைன்னு சொல்லி கேட்காவா. ஏன்னா அவன் நம்மளுக்கு மட்டும் சுண்ணி ஆயிட்டாம்ல அப்படின்னு சொல்லி கேட்காவா. பார்த்தா ஈனோஜின் ஒரு பேர் சோகமாகறான். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காம. சரி ஒன்னு இல்லையா, சரி கிளம்புவோம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. என்னோட அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ஜுட்ஸு வந்து நான் வேற லெவலா பண்ணுவேன், சிக்கடை எப்படி பண்ணணும் அதே மாதிரி நான் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா. சோச்சோ பேச மாட்டேன்னு சொல்லி ஈனோஜின் கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் கொஞ்சம் கவலைப்பட்டோம்னா நான் கொஞ்சம் அழகாயிருவேன் அதனாலதான் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்காவா. இப்படி ஒண்ணு நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் ஈனோஜின். அதுக்கப்புறம் பார்த்தா அடிச்சு கட்டுறாங்க. சாயு ஈனோஸ் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஈனோஜின் வீட்டுக்குள்ள வரான். அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அவன் என்னாச்சு ஈனோஜின் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் அதை பேச யோசிச்சுட்டு இருக்கான். அம்மா நீங்க எனக்கு மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸு நாளைக்கு சொல்லி தரீங்களான்னு சொல்லி கேட்காம. அவன் சொன்னோன்னே பாஞ்சு வந்து கட்டி பிடிக்க ஈனோ உனக்கு நான் சொல்லி கொடுக்க வேற யார் சொல்லி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஈனோ சந்தோஷப்படுறா. பார்த்தா அடுத்த நாள் கடையவே முடிட்டாவா. பார்த்தா அடுத்த நாள் கட்டுறாங்க. ஈனோ எடுத்தோடனே ஒரு ரக்குனை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காவா. பார்த்தா வேற லெவல் பண்றாங்களா. இதான் மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸுன்னு சொல்லிட்டு சோச்சோ கேட்டுக்கிட்டு இருக்கா. அம்மாவோட மைண்ட் ஸ்பிரிட் சேர்ந்து டனுக்கி உடம்புக்குள்ள போயிருச்சு, அதை தான் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல ரக்குனை வந்து டனுக்கின்னு தான் கூப்பிடுவாங்க. சோச்சோ வாய்க்கு வந்ததுல ஒன்னொன்னா பேசுறா. உடனே வந்து இன்னும் சொல்றேன், எங்க அம்மாட்ட இப்பெல்லாம் வந்து கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசாத, அப்ப அவங்க கோவப்படுறவங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சொன்னோன்னே பார்த்து இந்த ரக்குனை வச்சு கோவப்படுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காவா. சும்மா ட்ரை பண்ணி தானே பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தா சடனா பார்த்தா ஈனோ வந்து நார்மல் ஆகுதா. பார்த்தா எஞ்சி கத்த ஆரம்பிச்சிட்டாவா. உடனே இந்த ரக்குன் அப்படி நார்மல் ஆகுது. சரிடா ஈனோஜின் இப்போ உன்னோட இது நீ ட்ரை பண்ணு சொல்லிட்டு இருக்காவா. சடனா பார்த்தா ஈனோஜின் அப்படி பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸோ போட்டு விட்டான். பார்த்தா அவன் மயங்கிட்டாங்க. அந்த ரக்குனை கண்ட்ரோல் பண்றான். குதிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு வரான், சொலண்டுக்கிட்டு வரான். சரி போதுண்டான்னு சொல்றாவா. திரும்பி நார்மல் ஆகுதான். அவன் ஒரு வழி நான் கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டு இருக்கான். சொல்றான் இது சாதாரண சின்ன பிராணி, இதெல்லாம் ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம், பெருசா ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து வந்து நீ சோச்சோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா சடனா பார்த்தா ஒரு மரம் இருக்குல்ல, அந்த மரத்துக்கு நடுவில் தூக்கி அந்த சிப்ஸ் பாக்கெட் தூக்கி வைக்காவா. அந்த சிப்ஸ் பாக்கெட் வந்து சாப்பிட வருவா. ஆனா நீ அவளை சாப்பிட விடாம தடுக்கணும், அதான் உன்னோட வேலைன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆனா இது சோச்சோட ஃபேவரட் சிப்ஸ்னு வேற சொல்றான். நீ எல்லாம் தடுக்கவே முடியாது சொல்லிட்டு இருக்கா. சோச்சோ சடனா மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸோ போட்டு விட்டான். சடனா அவளை போய் கண்ட்ரோல் பண்றான். அவன் உள்ள போயிட்டு கண்ட்ரோல் பண்றான்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா உள்ள சோச்சோ எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. உள்ள இருந்து ஒரு தட்டி வெளியே அனுப்பிட்டான். அவனை என்னையெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து சிப்ஸ் எடுத்து சாப்பிடலான்னு வரா. டேய் நீ திரும்பி ட்ரை பண்ணு ஈனோ சொல்லிக்கிட்டே இருக்கா. பார்த்தா அவன் போட்டுக்கிட்டே இருக்கான். பார்த்தா அவளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவனால. ஈனோஜினுக்கு என்ன பண்ணே தெரியல, என்ன இவளோட நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு முழிக்காம ஈனோஜின் விட்டுறான்னு சொல்லிட்டு ஈனோ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கா. உன்னோட வில் பவரை வெளியே கொண்டு வா, அது மூலியமா தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லிட்டு ஈனோ கத்துறா ஒரு பக்கம். இருந்தாலும் அவன் அண்ணல் வேகத்துல பக்கத்துல வரா. எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுக்காவா. சோச்சோ வில் பவர் என்னது அந்த பொட்டேட்டோ சிப்ஸ் அதை எடுக்க நினைக்கல, அந்த மாதிரி வந்து உன்னோட வில் பவரை காட்டுன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஏதோ கண்டுபிடி சொல்றா. ஆனா சோச்சோ அந்த சிப்ஸ் பாக்கெட் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கா. ஈனோஜின் தோத்துட்டான். அதை சாப்பிட்டு என்ஜாய் பண்றாவா. நீ இதை இன்னொரு வாட்டி ட்ரை பண்ண சொல்லிட்டு இருக்கா. ஈனோ என்னால முடியாதுன்னு சொல்றான். அவன் என்னடா பேச சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. உடனே சொல்றேன் என்னால இது முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிருக்கா. அதுக்குள்ள வீக்னஸ் காமிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஈனோஜின் இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல, பேசாம சூப்பர் பீஸ்கால ட்ரை பண்ண
பண்றியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனும் ஓகேன்னு சொல்றான். உடனே ஈனோ டென்ஷன் ஆயிட்டா. அவனே ஏன் கூட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான், சம்மந்தம் இல்லாம நீ இதுக்கு உள்ள வர சொல்லிட்டு சாயிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாவா. தெரிஞ்சு அவனுக்கு வந்து வில் பவர் இல்லன்னு நினைக்கேன், பேசாம அவனை இதுல இருந்து விட்டுறன்னு சொல்லிட்டு இருக்கான் சாய். அவன் ஸ்ட்ராங்கான வில் பவர் இருந்தா போதுண்டா, இதெல்லாம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஈனோ கத்திக்கிட்டு இருக்கா. இப்பெல்லாம் சொல்ல வரான்னு சொல்லிட்டு இருக்கான் சாய். பார்த்தா ஈனோ டென்ஷன் ஆயிட்டா. நீ சம்மந்தம் இல்லாம ஏன் இதுக்குள்ள நுழைஞ்சிட்டு சொல்லிட்டு கத்துறாவா, நான் இதுல ஸ்ட்ரிக்டா இருக்கும், இதுக்குள்ள யாரும் வரக்கூடாது சொல்லிட்டு இருக்கா ஈனோ. ஈனோ இதை பார்த்து ரொம்ப பிரச்சனை மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கா சோச்சோ. டெமாரி வந்து ரொம்ப அப்செட் ஆன மாதிரி இருக்கு, இதெல்லாம் வந்து அவன்கிட்ட சொல்லாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அவ சோச்சோ சொல்றா, ஆன்டியை தான் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, பேசாம நீ அங்கிளை கண்ட்ரோல் பண்ணிடா சரியாயிரும் சொல்லிட்டு இருக்காவா. அம்மாவே கண்ட்ரோல் பண்ண முடியலையே, அப்புறம் எப்படி எங்க அப்பாவை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஆமாடா நீ கண்ட்ரோல் பண்ணல பெரிய பிரளயமே ஆயிரும் சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா ரெண்டு பேரும் டென்ஷன்ல நின்றுட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் இதை ஸ்டாப் பண்ண நினைக்கேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அவன் ரெண்டு பேரும் நெருப்பு கோவத்துல நின்றுட்டு இருக்காங்க. அம்மா அப்பா நில்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஈனோஜின் உள்ள வந்து இதெல்லாம் சண்டை கிடையாது, இன்னைக்கு இதை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. அப்பாக்கு எனக்குள்ளதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஈனோ சொல்றா நீ வெளியே போன்னு சொல்லி கத்துறாவா. சொல்றா டே இதை எப்படியாச்சும் நீ ஸ்டாப் பண்றா, ப்ராப்பரா ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு இருக்காவா. இப்ப நான் என்னதான் பண்ண சொல்லி ஈனோஜின் சொல்லிட்டு இருக்கான். பேசாம மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸோ போட்டு லாக் பண்ண சொல்லிட்டு இருக்காவா. ஸ்டாப் பண்ண முடியுமா சொல்லி கேட்காம இதுக்கு ஒரு வழியே கிடையாது சொல்லிட்டு இருக்காவா. ஒன்ட்டே எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது, எங்க அம்மா அப்பாட்ட எப்படி ஒர்க் ஆகும் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. கண்டிப்பா முடியவே முடியாது சொல்லி கத்துறான். டே நீ ட்ரையே பண்ணல, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு, அது பேர் முடிதான் முடியலன்னு சொல்லிட்டு பாப்பன்னு சொல்லிட்டு இருக்காவா. அப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு அவனும் பாத்துக்கிட்டே இருக்கான். ஆனா பாத்துங்க சாய் ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு எனக்கு இதான் டைம், நான் யாருன்னு காட்டப்பறம் சொல்லியிருக்கான் சாய். ஒரு பக்கம் என்கிட்ட எப்படி இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு டென்ஷன்ல வரா. பார்த்தா சாய் அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கா. அவன் அன்பு பிளாக் ஆக்சுவலா உள்ளவன் அசால்ட்டா பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். பாக்குற தப்பு மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா சோச்சோ. ஈனோஜின் வேலையை கட்டுன்னு சொல்லிட்டு இருக்காவா. சடனா எங்க அம்மா முதல்ல கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லிட்டு மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸோ போட்டு விட்டான். சடனா பார்த்தா ஈனோ மனசுக்குள்ள போறான், அப்படி பிளாக் பண்றான். அவன் ஈனோஜின் என்னைய விட கண்ட்ரோல் பண்ண நினைக்க அதெல்லாம் முடியாது சொல்லிட்டு ஒரு கத்துறா. கத்துலிக்கும் செதறி சின்ன பின்ன ஆயிட்டான். ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் அம்மாவோட மைண்ட் ஸ்பிரிட் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான் ஈனோஜின். வேற வழியே இல்ல, உங்க அப்பாவை கண்ட்ரோல் பண்ணு சொல்லிட்டு இருக்காவா. எங்க அம்மாவே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, இதுல எப்படி எங்க அப்பாவும் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே முதல்ல ட்ரை பண்ணி பாருன்னு சொல்றாவா. அவங்க ரெண்டு சண்டெல்லாம் போலட, அங்கிளுக்கு ஆன்டிக்கு வந்து ஒரு சின்ன தகராறு, அது வார்த்தை பிரச்சனை தானே, அதெல்லாம் சரி பண்ணிடலாம் சொல்லி இருக்க சோச்சோ. அதனால உங்க அப்பா உடம்புக்குள்ள போயிட்டு அதுல இருந்து ஒரு நல்ல வார்த்தை நாலு பேசுவாங்க, அம்மா அப்படி காமாயிரும் சொல்லி சோச்சோ. நானே கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டு மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸோ போட்டு விட்டாங்க. பார்த்தா அவங்க அப்பா மனசுக்குள்ள போயிட்டான். நீ எங்கடா வந்து சொல்லிட்டு சாய் பாத்துக்கிட்டு இருக்கான். ஏடா உங்க அம்மா உன் கையில விட்டுட்டா, நான் கிவ் அப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை நான் பாத்துக்கணும்னு சொல்றான் ஈனோஜின்னு. அனலவத்துல அடிக்கலன்னு வரா, என்னைய மன்னிச்சுன்னு சொல்லிட்டு கால்ல விழுறான் சாய். என்னடா இவன் கால்ல விழுந்துட்டான்னு சொல்லி சோச்சோ முழிக்கா. இதுதான் விஷயமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல சொல்றாவா. சரி நீ மன்னிப்புன்னு முடிவு எடுத்துட்ட, ஒவ்வொரு விஷயத்துக்கு தனித்தனியா மன்னிப்புன்னு சொல்லிட்டு இருக்காவா. சோச்சோ சொல்றா நினைச்சேன்டா இதான் நடக்கும்னு சொல்லிட்டு, சாரி கிட்ட ஏகப்பட்ட பிரச்சனை ஆகும் எனக்கு தெரியும் நினைச்சேன்னு சொல்றா சோச்சோ. பார்த்தா ஈனோஜினுக்கு இப்ப என்ன பண்ணுன்னே தெரியல. மன்னிப்பு வந்து எல்லா விஷயத்துக்கும் சேர்த்துதான் கேட்கறேன்னு சொல்லிட்டு இருக்கான் சாய். நீ பண்ண ஒவ்வொரு தப்புக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியா மன்னிப்புன்னு சொல்லிட்டு இருக்காவா. அவன் கையவே பாத்துக்கிட்டு இருக்கான், என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு. ஈனோஜின் மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸ்ல நீ மாட்டி கிடக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. தப்பிக்க சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காவா. பண்ண தப்புக்கு நம்ம பையனை வச்சு அந்த அசுத்தத்தை வந்து கிளீன் பண்ணலாம் நினைக்க சொல்லிட்டு கத்துறாவா. பார்த்தா ஈனோஜின் திரும்பி நார்மல் ஆயிட்டான். ஈனோஜின் முட்டாளு, நீ என்னடா போய் பண்ண சொல்லிட்டு சோச்ச கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்றேன் ஈனோஜின். எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணும், அதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காவா. அம்மா அப்பா இப்ப கண்ட்ரோல் பண்ணு, ஆனா யூஸ்வலா பண்ற மாதிரி பண்ணாதடா. நீ எந்த அளவுக்கு ஸ்பிரிட்டும் வில் பவர் இருக்கு அது மூலியமா கண்ட்ரோல் பண்ணாதான்டா முடியும் சொல்லிட்டு இருக்கா சோச்சோ. நான் பாத்துக்கிட்டு ஆன்டி நீ பாத்துக்கன்னு சொல்றாவா. சரின்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா அம்மாவை திரும்பியும் கண்ட்ரோல் பண்ண போறான். நான் உன்ட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், திரும்பி ஏன்டா வந்தேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸ் ஒர்க் ஆகும் சொல்லிட்டு இருக்காவா. இதை கண்டிப்பா ஒர்க் ஆகும் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அம்மா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும், எனக்கும் வில் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த ஜுட்ஸ் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நான் லாக் பண்ணுன்னு சொல்றான். இதை என்னோட ட்ரிக்னு சொல்லிட்டு இருக்கான். இதுவே நீங்க தானே அம்மா சொல்லி தந்தீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கும் அப்பாவுக்கு இருக்க சண்டே நிப்பாட்டது என்னோட வேலைன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஈனோஜின். நான் இன்னும் மாஸ்டர் ஆகலான்னு எனக்கு தெரியும், எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன், அதைத்தான் நான் தொடக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அப்பா சொன்னாரு, அப்பா வந்து பிரச்சனை இருக்க நேரத்துல நீங்க தான் போய் அவங்கள போய் காப்பாத்தினீங்களாமே, அது இந்த யாமனகா கிளான் ஜுட்ஸுனால, அதனாலதான் நான் படிக்க வந்திருக்கேன்னு சொல்றான். நானும் இந்த இதுல வந்து மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸ்ல மாஸ்டர் ஆவேன், நானும் நிறைய மக்களை என் பக்கம் இழுத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றான். சொன்ன உடனே ஈனோ அப்படி நார்மல் ஆகுதா. பார்த்தா ஈனோட மூவ்மெண்ட்டே லாக் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா சோச்சோ கட்டுறாங்க. சோச்சோ ஸ்ட்ரெயிட்டா போய் சாய்ட்ட போய் ஏதோ ஒன்னு சொல்றாவா. நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லிட்டு சாய் கேட்கா. நான் சொல்றத செய்யுங்க, அதுதான் இந்த சண்டைக்கு வந்து முடிவுன்னு சொல்லிட்டு இருக்காவா. நீ சொன்னதும் கரெக்ட்னு சொல்றான். அவன் எல்லாம் சரியாயிருச்சு வெளியவான்னு சொல்லிருக்கா சோச்சோ. பார்த்தா திரும்பி வந்து ஈனோஜின் முழிச்சு பார்க்கான். பார்த்தா மிரண்டு நின்னுக்கிட்டு இருக்கான். பார்த்தா சாய் வந்து ஈனோவை கெட்டி பிடிச்சிட்டு நிக்கான். இதைத்தான் சொல்லிருக்கா. என்ன நடந்துருக்கு சொல்லிட்டு ஈனோஜின் கேட்டுக்கிட்டு இருக்கான். கேஸ் க்ளோஸ்டா, உன்னோட மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸு என்னோட பேச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா ஈனோ அப்படி முழிக்கா. ஈனோ முழிச்சுன்னு சாய் கட்டி பிடிச்சிருக்கான். அதை பார்த்து அவ செதறுதா என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஈனோஜின் உன்னோட ஜுட்ஸு எவ்வளவு போட்டி, இது உண்மையில நல்லா ஒர்க் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. சரியா ஒர்க் ஆக நினைக்க சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் அப்படிலாம் ஒண்ணு இல்ல, உன்னோட வில் பவர் இதுதான், ஒருத்தரை பேசிய மயக்கிறது உன்னோட பவர்ல இருக்கு, அதை நீ தெளிவா பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. கரெக்ட் தானே ஹஸ்பண்ட் சொல்றாவா. அவனும் ஆமான்னு சொல்றான். அப்புறம் பார்த்தா அங்க இருந்து அப்படி பொடிநடைய போட்டு கிளம்பிட்டாங்க. பார்த்து நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டுன்னு சொல்றாங்க. அவங்க பார்த்தா அவங்க சந்தோஷமா பேசிட்டு போறாங்க. ஈனோஜின் வந்து சோச்சாவுக்கு தான் நன்றி சொல்றான். நீ பண்ண ஹெல்ப்னாலதான் எல்லாமே சரியா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, நான் சத்தியம் பண்ண மாதிரி நாளைக்கு உனக்கு பர்கர் வாங்கி தரேன் சொல்றான். அவன் நன்றிடான்னு சொல்றாவா. உனக்கு பிரெஞ்சு ஃப்ரைஸ் வாங்கி தரேன்னு சொல்றான். அவன் உடனே வந்து ரொம்ப
நன்றின்னு திரும்பி சொல்றா வாய முடி சப்ஸ்ன்னு சொல்றான். இதான்டா என்னோட எனர்ஜின்னு சொல்லிட்டு வரா. பார்த்தா அடுத்த நாள் அவன் சொன்ன மாதிரி அதே மாதிரி பர்கரை வாங்கி கொடுக்கான். அதுக்கப்புறம் வந்து சோச்சோ சொல்றா இவன் வந்து இந்த ஜுட்ஸ்ல வந்து மாஸ்டர் ஆயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. சோச்சோ ஒரு பக்கம் எல்லாமே உனக்கு தான் என்ஜாய் பண்ணு சொல்லிட்டு இருக்கா. எனர்ஜின் ஒரு பக்கம் எனர்ஜி நீ மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸ்ல வந்து மாஸ்டர் ஆயிட்டியாமே அதை எங்க முன்னாடி செஞ்சு காட்டுன்னு சொல்றாங்க அவங்க. இதெல்லாம் செய்ய முடியாது இந்த இடத்துல வச்சு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா டேபிளுக்கு அடியில வச்சு அப்படியே சோச்சோ மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸோ போட்டு விட்டான். பார்த்தா பிரெஞ்சு ஃப்ரை சாப்பிட போனோம் அப்படி ஸ்டக் ஆகி போய் நின்னுகிட்டு இருக்கான். பார்த்தா எனர்ஜின் அப்படி படுத்துட்டான். மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸ் கம்ப்ளீட்னு சொல்றான். அவன் பிரைஸ் என்ன அவா சாப்பிட போறது இல்ல நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஈனோஜின் இது நீயான்னு சொல்லிட்டு மிரளுதான். அவங்க இப்பதான் முதல்ல அந்த மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸே பாக்குறாங்க. உடனே வந்து ஈனோஜின் சொல்லிட்டு இருக்கா சோச்சாவோட பவர் என்ன கண்டுபிடிச்சு அவ சாப்பிடுறதான் பவர் அதை கண்டுபிடிச்சு அவளை லாக் பண்ணா சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மையிலே சூப்பர்னு சொல்றான் பர்ட்டோ. தெரிஞ்சு இது போதும்னு சொல்லிட்டு அந்த பிரெஞ்சு ஃப்ரைஸ் சாப்பிடுறான் என்ஜாய் பண்றான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் மறந்துங்க. See you bye.